ஹை கைஸ், பேக் டு அவர் சேனல். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1லேயே வர வேண்டியது. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அதாங்க அப்படியே வீடியோ ஃபோட்டோலாம் அப்படியே எடுத்துகிட்டு இது பார்ட் 1லேயே வர வேண்டியது. அப்புறம் ஆட் பண்ணாமல் விட்டாங்க. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பில் பட்டன் ஆல் போடுங்க. அப்போ தாங்க நான் விட நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட் 1 வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தர, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரூமுக்கா இல்லைங்கண்ணா இது தெரியலங்கண்ணா. இது நான் இருக்கணும். வெயில் அடிக்க பாருங்க. டைம் நல்லா இருக்குதா? 12 மணி சில்லுன்னு இருக்குது, வெயில் அடிக்குது. இது வந்து ஃபுல்லாக நாங்கள் ஏறி முடிச்சிட்டோம். ஒரு வியூ பாயிண்ட்டுக்கோசரம் நின்றுட்டுருக்கோம். இங்கே செக் போஸ்ட் மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கு அமௌண்ட் பே பண்ணி தான் போனோம். ஒரு 2000 ஆயிடுச்சுங்க இதுக்கு. அதாங்க இது செக் போஸ்ட் தாண்டிட்டு இந்த வழிங்க. சும்மா ஒரு 2 கார்லாம் போக முடியாது, ஒரே ஒரு கார் தான் போக முடியும். எப்படின்னா நம்ம ஜருகுமலை மாதிரிங்க. கரெக்டாக ஜருகுமலை ரோடு தான். ஆனால் அது கொஞ்சம் ஜருகுமலையோட மோசம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் இடம் ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அப்படியே கீழே உருண்டு போக வேண்டியதானே. நம்ம சில இடத்துல சைடில் அந்த எப்படி கல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதுவும் இல்லைங்க. ஆனால் ஜருகுமலையில் கொஞ்சமாச்சும் இருக்கும், ஆனால் அது இல்லைங்க. ஆனால் இங்கேருந்து வியூ பாயிண்ட் அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அமௌண்ட் பே பண்ணி தான் போனோம். பாருங்க, காட்டுறோம் எப்படி வியூ பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பைக்கில் இன்னொரு டைம் வருவோங்க. வந்தே ஆகணும், கண்டிப்பாக பைக்கில் வந்தே ஆகணுங்க. செம்மையாக இருக்குங்க பிளேஸ். ஆனால் பக்கத்தில் தாங்க கேரளா பார்டர் தான். ஆக்சுவலாக இது கேரளா பார்டர் தான் இது, வால்பாறை. அப்புறம் இது நம்ம வந்து கேரளா வந்து நம்ம அடுத்த நாள் போவோம். அது இன்னொரு ஆனால் சொல்ல மாதிரி இது வந்து பார்ட் 2 பார்ட் 3 வேறு வரும். இது வந்து இன்றைக்கி நடக்கிற வீடியோ மட்டும் பார்ட் 2ல் வரும். நம்ம எப்படி ரூமில் ஸ்டே பண்ணுறதுலேருந்து அடுத்த நாள் நம்ம கிளம்புற வரையும் ஆனால் இந்த பார்ட் 2ல் வரும். பார்ட் 3 வந்து நம்ம கேரளாவுக்கு போகிறது, இந்த அதரமல்லி டேம் ஃபால்ஸ் போகிறது. சாரி, இன்னொரு டேம் போவோம், பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அதெல்லாம் நம்ம பார்ட் 3ல் பார்ப்போம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வால்பாறை வரணுன்னா மான்சூனில் தான் வரணும். இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்தால் அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா பிளேஸாக. அப்புறம் இன்னும் நம்ம மிஸ்டெல்லாம் அவ்வளோக்கா இது இன்னும் வரல. நம்ம ரெசார்ட்டை போனால் மிஸ்ட்டு நிறையா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக கிராமம் தான், பட்டாசாக இருக்குங்க இடம். அப்படியே தெரியும் உங்களுக்கு. வியூ பாயிண்ட் கிட்டால் வந்து திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தெரியுங்க, வெள்ளையா என்னமோ கீழே போகிற மாதிரி ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க. இது வாட்டர் ஃபால்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க வாட்டர் ஃபால்ஸ். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபோனில் பார்த்தா அந்தளவுக்கு கிளியரிட்டியாகவும் இருக்காது. அப்புறம் இந்த ஃபீல் வரவே வராதுங்க, கண்டிப்பாக வரவே வராது. இந்த ரோட்லேயே தோட்டு ஓட்டுறாரு இவரு. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னது உண்மைதாங்க. நம்மளுக்கு தெரியாத இடத்துல இவ்வளோ வேகமெல்லாம் போகக்கூடாது. ஆனால் அவர் சூப்பராக ஓட்டுவாருங்க. அவர் இன்ஸ்பிரேஷன் தான். அவர் கார் நல்லா சூப்பராக ஓட்டுவார். எனக்கும் ஓட்ட தெரியும், ஆனால் இந்த அளவுக்குலாம் ஓட்ட தெரியாது. நான் பைக்கு வேணால் நல்லா ஓட்டுவாங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமும் தெரியும், இந்தாண்ட நம்ம வால்பாறையும் தெரியுங்க. வியூ பாயிண்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் போனோன்னா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரே வீடு தாங்க இருக்குது, அதுவும் லேண்ட்ஸ்கேப்பில் போர்ட்ரேட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ஆலியார் டேம் தெரியும் உங்களுக்கு. நான் ஸ்லோ மோலாம் போட்டு காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. தெரியுதாங்க, அந்த வெள்ளையை அப்படியே நேராக கீழே போகிற மாதிரி இருக்கலாங்க. அதுதாங்க வால்பாறை. வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். 2000 தான். டைம்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான். அதுக்குன்ட்டு ரொம்ப கிடையாது. ஒரு 4 5:30 அதுக்குள்ளே வந்துடணும். அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோங்க. அது எப்படி சொல்கிறது, இந்த பிளேஸ் அதாவது நம்ம அந்த வியூ பாயிண்ட் எங்கே போய் பார்க்கணும்னா வால்பாறை 50 பெஞ்ச் ஏறின இந்த அந்த பெஞ்ச்லாம் ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 ரோட் பிரியுங்க. நம்ம ரைட் சைடு மேலே போகணும். கேட்டாங்களா அவங்களே சொல்லுவாங்க. நம்ம இறங்கிட்டாங்க. அப்படியே இறங்கிட்டு ஃபோட்டோ அங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிட்டாங்க. அப்படி நம்ம இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு வந்து ரூமுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க வந்தோம். போட்டு மழை பிரிச்சுட்டு அப்படியே நின்றுச்சுங்க. தெரியுதாங்க, இது ஒரு டேம்லாம் கிடையாது, சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு லேக் மாதிரிங்க. இன்னும் நம்ம ரூமுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பக்கம் வந்துட்டோம், அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே ரெசார்ட்டை வந்துட்டோம். அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம அப்படியே மாசாக வெறித்தனமாக இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியே மிஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குது. மணி வந்து 1 மணிங்க. அவ்வளோதான், நம்ம அப்படியே கேட்டில் உள்ளே என்டர் ஆயாச்சு. ஒரு வாட்ச்மேன் இருக்குதுங்க. அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு நீங்கள் தான் ரெசார்ட் தாங்க. இதாங்க அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ் மாதிரிங்க. இது மெயின் உள்ள ஆஃபீஸ், அப்புறம் ரெசார்ட்லாம் உள்ளே இருக்குங்க. அப்படியே நம்ம வலதுகள்லாம் வைக்கல, காரில் தாங்க வந்தோம். அப்படியே மாசாக இருக்குங்க.
அப்புறம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் ஒரு இதுக்கு ஃபால்ஸ் மாதிரி போகலாம். நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு முடிஞ்சால் விளாக் எடுக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம கவர்ச்சியாக இருப்போமா, எடுக்கக்கூடாது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் எடுக்கிறேங்க, இல்லைன்னா உங்களுக்கு நைட்டு சாப்பிடும் போது எடுக்கிறேன். அப்படியே பால்கனி மாதிரிங்க, அப்படியே செம்மையாக இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் போக போக ஒன்றுமே தெரியாதுங்க. அப்புறம் நான் வரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. இதுங்க இப்போ ஒன்றுமே தெரியல. அப்பா கிளைமேட்லாம் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அப்படியே இங்கேயே தங்கிடலாம். அப்படியே ஊருக்கு போகவே தோணலை. அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னு வைங்க, நம்ம தான் அதிர்ஷ்டசாலி, வேறு யாருமே கிடையாது. இன்னும் மழையெல்லாம் பெய்யும் பாருங்க, மிஸ்ட்லாம் நம்ம அப்படியே தாண்டி போவோம். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸு லைவ்லாம் போட்டாச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கனால எடுக்கல. நைட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டோம். நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்கங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஆனால் அவ்வளோக்கா கவர் ஆகலை. சூப்பராச்சுங்க. லைவ்லாம் ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சிருச்சு. யார் பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்க பார்த்தால என்ன, ஓரளவுக்கு ஜாலியாக அப்படியே சேட் பண்ணிட்டு, அவங்க சேட் பண்ணாங்க, நம்ம அப்படியே அவங்க கமெண்ட் பண்ணாங்க, நம்ம அப்படியே படித்து பார்த்துட்டு மாசாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்த 2 ரதம் வைத்தாங்க. ஒன்று வந்து ஹூண்டாயி, ஒன்று வந்து சுசுக்கி ஷிஃப்ட்டு. இதாங்க கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும். சும்மா படம் பார்த்துட்டு தான் எப்போ தோணுன்னு தெரிலங்க, அப்படியே தூங்கிட்டேன். அப்படிங்கிறது அப்படியே காலைல வந்து புட்டு, கிச்சடி, வேறு என்னமோ சாப்பிட்டோம். அப்புறம் மறந்துட்டோம். அதான் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே கிளம்பியாச்சு. பாய் பாய். அவரோட ரூட்டு தாங்க அப்படியே கேட்டுட்ருக்காங்க. கேட்டு கேரளா பக்கம் தாங்க, அது பார்டர் தான். இது அப்படியே தாண்டிட்டு ஜாலியாக போகலாங்க. இந்த ஃபால்ஸு, டேமு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே பெல் பட்டன் அதில் போடுங்க. அப்போ நான் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட்டியில் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. டேமு அப்புறம் ஃபால்ஸு அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. டேக் கேர், பாய்.